வெல்கம் டு அவர் குருகுலம். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து டிப்ளமோ லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஐடி லெவலில் முடிச்சவங்களுக்கு வந்து சர்வே டாட்ஸ்மேன் எலிஜிபிளாக இருக்கும். நீங்கள் ஃபீல்டு சர்வே முடிச்சிருக்கீங்களா, இல்லை டாட்ஸ்மேன் சிவில் முடிச்சிருக்கீங்களா, அதை பொறுத்து. அதே வந்து டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தாலும் அல்லது டிகிரி லெவலில் பிஇ முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய சிலபஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஆனால் எலிஜிபிள் வந்து சர்வே டாட்ஸ்மேன், ஜேடிஓ, அதுக்கடுத்து ஸ்பெஷல் ஓவர்சீராக இருக்கட்டும், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் வந்து ஒரு 5 வருஷம் இருக்குது அப்படின்னா, 3 வருஷம் இருக்குது அப்படின்னா ட்ராட்ஸ்மேன் வந்து அந்த கிரேடு 3 இருக்கட்டும், இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அப்புறம் டவுன் பிளானிங் கிரேடு பிக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்காண்டி அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸாமுக்கு தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எங்கள் இன்ஸ்டியூட் சார்பாக டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஒரு தியரி புக் ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கடுத்து அப்ஜெக்டிவ் புக் ஒன்று போட்டிருக்கோம். அதோட ஃபீட்பேக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கினதுக்கப்புறம் ஒரு சில ஃபீட்பேக்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நானும் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த 2 புக்கோட டீட்டெயிலை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை கருத்தில் கொண்டும், இல்லை நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, 100% ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, இல்லை மினிமம் ஒரு 90% அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் ஒரு 10 நாள் ஒதுக்கி தியரி பேப்பருக்கும், ஒரு 10 நாள் ஒதுக்கி அப்ஜெக்டிவ் பேப்பருக்கும், அப்ஜெக்டிவ் ஓரியன்டா கொஸ்டின்ஸும், டெக்னிக்கல் பேப்பர் 2க்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி தியரி புக் ஒன்று, அப்ஜெக்டிவ் புக் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த தியரி புக் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய புக்காக இருக்கும். அதில் 10 யூனிட் கவர் ஆகிருக்க மாதிரி இருக்கும். என்ன இம்பார்ட்டண்டாக தேவையோ அந்த தகவலை தான் கொடுத்துருப்போம். தேவையில்லாத தகவலான தூக்கியிருப்போம். ஒரு லைனில் இருக்க மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே டேபிளேஷன் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய சிலபஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதில் சியர்போஸ் பெண்டிமோன் டயக்ராமில் உங்களுக்கு வந்து மொத்தமாகவே வந்து டிட்டர்மினேட் செக்ஷன் சொல்லக்கூடிய சிம்பிளி சப்போர்ட் பீமாக இருக்கட்டும், கேண்டிலிவர் பீமாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சிம்பிளி ஓவர் ஹேங்கிங் பீமாக இருக்கட்டும், டபிள்யூ ஓவர் ஹேங்கிங் பீமாக இருக்கட்டும், இது ஓரியன்டாக இருக்கக்கூடிய லோடு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மொமெண்ட் கப்புள் ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும், பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும், யூடில் ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும், வேரிங் லோட் ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்கும்னா, சியர் போஸுக்கு என்ன டயக்ராம் வரும், அதுக்கான ஃபார்முலா என்ன, பெண்டிங் மொமெண்ட்டுக்கு என்ன டயக்ராம் வரும், என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதை கன்சல்டேட் பண்ணி ஒரு சின்ன டேபிளேஷனாவே கொடுத்துருப்போம். அந்த ஒரு டேபிளேஷன் பார்த்தாவே கண்டிப்பாக 2 கொஸ்டின் நீங்கள் எடுத்துடலாம். அதாவது உங்களுக்கு அந்த டயக்ராம் ஓரியன்டா, லீனியரா, ரெக்டாங்குலரா, ட்ரையாங்கிளா அப்படின்னு ஷேப் வச்சு பேராபோலாவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஃபார்முலா ஓரியன்டா ஸ்டியர் போஸ்ட்க்கு வந்து சிம்பிளி சப்போர்ட்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனா என்ன வரும், W/2. அதே வந்து யூடிஎல்ல வந்து உங்களுக்கு ஒரு கேண்டிலிவருக்கு வந்து என்ன ஃபார்முலா வரும், W/2/2 வரும் பெண்டிங் மூவ்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஃபார்முலா ஓரியன்டா கொஸ்டின் கேட்பாங்க. நான் இது எதுக்கு சொன்னேன்னா, சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி 10 யூனிட்டுக்கும் எதை ஒத்தையும் படிச்சா போதும். அந்த சப்ஜெக்ட்ல எதுனா நம்ம டயத்தை வந்து ரிவிஷன் பண்ணும்போது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முக்கியமான பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். கண்டிப்பாக புதுசாக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை ஆல்ரெடி நான் ஃபுல்லா படிச்சுட்டு சார் ஒரு ரிவிஷன் ஒத்தையா இருக்கு அப்படின்னா, ஒரு 10 நாள் நீங்க எழுதியிருக்க நோட்ல இல்லாத பாயிண்டோட இதுல வந்து ஈஸியா ஒரு லைன்ல கவர் ஆயிரும், பார்த்துக்கலாம். அதை முடிச்ச உடனே தியரி புக்கு முடிச்ச உடனே அடுத்து தியரி புக்கு ஓரியன்டா நம்ம படிச்சதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னா, நீங்க இருக்கக்கூடிய எல்லா அப்ஜெக்டிவ் புக்கும் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, சிவில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பயன்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் புக்கு வந்து ஒரு 3-4 சொல்லிடலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஜெயராம் ரெட்டி, அகோரு, குப்தா புக்கு, குருமி புக்குன்னு சொல்லிடலாம். அந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அதுல ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையும் தூக்கிட்டு அதுல வந்து மொத்தமா சப்ஜெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை டாபிக் வைஸ் நீங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி டாபிக் வைஸ் பிரிச்சு அதை லெவல் 1 லெவல் 2ங்கிற அளவுக்கு நம்ம வந்து சிம்பிள் பண்ணி ஏய்க்கும். அதே வந்து இங்க வந்து டிப்ளமோ லெவலில் எந்த அளவுக்கு கேட்பாங்க, ஒரே லெவல்ல வந்து ஜேடிஎலோடுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுத்துருக்கோம். ஒரு சில ஆன்சர் வந்து முன்ன பின்ன 92% ஆன்சர் கரெக்டா இருக்கும், ஒரு 8% ஆன்சர் தான் முன்ன பின்ன இருக்கும். அந்த கொஸ்டினை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 22,000+ கொஸ்டின் வந்து இதுல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பர்டிகுலரா அந்த அப்ஜெக்டிவ் புக்ல இருக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆதர் புக்குன்னு புண்ணியாவா இருக்கட்டும், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். பன்சாலா இருக்கட்டும், சுப்பிரமணியாவா இருக்கட்டும், இது மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஆதர் வந்து என்னென்ன புக்குனா போட்டிருக்காங்களோ அந்த புக்குக்கு ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 கொஸ்டின் வரை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அப்ஜெக்டிவ் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதை முதற்கொண்டு கன்சல்டேட் பண்ணி அதில் ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின் எல்லாம் தூக்கிட்டு இந்த புக்கில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக புதுசாக படிக்கக்கூடியவங்களுக்கும் என்னென்ன கொஸ்டினா இருக்குன்னு ஒரு கிளைன்ஸ் பார்த்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தவிர்த்து ஆல்ரெடி நீங்க படிச்சிட்டீங்க, நீங்க படிச்சதெல்லாம் கரெக்டா இன்க்ளூட்
இன்க்ளூட் ஆயிருக்கா, எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதான்னு ஒரு டைம் நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்குக்கான இது வந்து நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதை பற்றி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சாம்பிள் காப்பி நம்ம ப்ரொவைட் பண்றோம். கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க ஜேடிஓ ஓரியன்டா, அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஓரியன்டா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கான சாம்பிள் காப்பி வேணும்னு சொன்னா எங்க சைட்லேருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த புக்குக்கான ப்ரைஸ் டீட்டெயிலுமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா நீங்க பேமெண்ட் கட்டிட்டு அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆர்டர் வைஸ் உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். தேங்க்யூ.